ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி ஜாதிப்பூ வச்சு சாமிக்கு எப்படி மாலை தொடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குறைவான பூக்கள் இருந்தால் கூட ஒரு பெரிய மாலை தொடுக்கலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். நார்மலாக பூ கட்டுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நாம் 2 பக்கமும் வச்சு கட்டுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சைடு மட்டும் வச்சு கட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு பக்கம் மட்டும் கீழ் நோக்கி மட்டும் பூக்களை வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் பூ கட்டுறதுக்கு அடியில் விட்டு மேலே ஒரு நாட் மாதிரி போட்டு எடுக்கணும். யூஸ்வலாக எப்படி பண்ணுவோன்னா கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் வச்சுட்டு கட்டுவோம். அப்படி இல்லாமல் கீழ் நோக்கி மட்டும் வச்சு கட்டினா போதும். அதே மாதிரி ரொம்ப நெருக்கி கட்ட வேண்டாம். இடையில கேப் இருக்குது பாருங்கள், லைட்டாக கேப் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நான் இன்றைக்கி 3 பூக்கள் வச்சு கட்டுறேன். நீங்கள் 4, 5 கூட வச்சு கட்டலாம். அப்படி கட்டும்போது அந்த பூக்கள் மலரும் இல்லையா, மலரும்போது அந்த கேப் இடைவெளி தெரியாது. ஸோ நெருக்கி தொடுத்த மாதிரி தெரியும். ஸோ குறைவான பூக்கள் இருந்தாலே நீங்கள் ஒரு பெரிய மாலை தொடுத்துடலாம். கேப் விட்டு கட்டுறதுனால நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய சாமிக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பெரிய மாலையாக கூட நம்ம இதை போட்டுக்கலாம். நீங்கள் இதை ஜாதிப்பூவில் தான் கட்டணும்னு இல்லை, பெரிய காம்பு இருக்கிற மாதிரி முல்லைப்பூ, ராமவானம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பூக்களில் கூட கட்டலாம். மல்லிகைப்பூவில் அந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்காது, அழகாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டிக்கணும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு கட்டிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சாமி படங்களில் நமக்கு ஆணி அடிச்சிருப்போம் இல்லையா, அதை மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நூல் இருந்ததுன்னா. அப்படி இல்லைனாலுமே இதில் இருக்கிற கேப் வச்சுட்டு அந்த கேப் கூட மாட்டிக்கலாம். கேப்பில் ஆணியை உள்ளே வர்ற மாதிரி மாட்டிக்கலாம். நீங்கள் உடனே போடுறதுனா தொடுத்த உடனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி எப்படி கட்டமோ அதே மாதிரி சுருட்டி உள்ளே வச்சிங்கன்னா அடுத்த நாள் எடுக்கும்போது அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இது அடுத்த நாள் பூக்கள் மலர்ந்துருச்சு. கேப் ரொம்ப தெரியல பாருங்கள், பெரிய மாலை மாதிரி இருக்குது. மேலேயும் பச்சை கலரில், கீழே ஒரு வெள்ளை கலரில் போட்டதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறையா பூ கட்டுற வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை எண்டு கார்டை கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்